தமிழ்நாட்டில் இருந்து அண்டை மாநிலங்களுக்கு 3 மாதத்துக்குப்பா, வெறுமனே 3 மாதத்துக்கு தான் எம்சாண்டு, கருங்கல், ஜல்லிக்கல் இது எதுவுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இடைக்கால உத்தரவு அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த உத்தரவை மீறி நாங்கள் கருங்கல்லை கொண்டு போவோம், ஜல்லிக்கல்லை கொண்டு போவோம், எம்சாண்டை கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது குவாரி உரிமையாளர்கள் கடத்தினார்கள் என்றால், நல்லா கவனிச்சுக்கோங்க, கடத்தினார்கள் என்றால் உடனடியாக அந்த குவாரிக்கு சீல் வைக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதில் நம்முடைய வேலை ஒன்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது என்னென்னா, ஒரு வேளை நீங்கள் பார்டர் ஏரியாவில் இருக்கலாம், நாகர்கோவில், கன்னியாகுமரி, தென்காசி இந்த பக்கமாக இருக்கக்கூடிய, இல்லை குமளி, தேக்கடி அந்த வழியாலாம் ஜல்லிக்கல் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, அது ஹை ரேஞ்ச். அதனால் இந்த பக்கமாக வர்றதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனா பாலக்காடு, கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி உள்ளக்க வரணும், அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஏதாவது இந்த மாதிரி, இல்லாட்டி கர்நாடகா அந்த பக்கமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் யாருனாலும் வச்சுக்கோங்களேன், இந்த ஜல்லிக்கல், பாறை, எம்சாண்டு இது ஏதாவது அண்டை மாநிலத்துக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் நம்ம டிகே பிரபு அவர்களை டேக் பண்ணி, சார் இந்த மாதிரி போகுது சார், என்ன சார் இந்த லாரியில் தான் சார் போச்சு அப்படின்னு சொல்லி டேகை மட்டும் பண்ணி விட்டுட்டிங்கன்னா, அதன் பிறகு இது தடை செய்யப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அதனால் போகக்கூடாதுல, பாண்டிச்சேரிக்கு மட்டும்தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மீதம் இருக்கும் மாநிலங்களுக்கு போச்சுன்னா அதை எடுத்து கொடுக்கக்கூடிய உரிமையும், அதை பார்த்து கரெக்டான நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடமையும் தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு இருக்குது. மற்ற அரசாங்கம் மாதிரி இது மெத்தனமாக வேடிக்கை மட்டும் பார்க்க மாட்டாங்க, ஆக்ஷனில் இறங்குவாங்க அப்படின்னு சொல்லி நாம் நம்பலாம். கண்டிப்பாக பார்டர் ஏரியாவுக்கு நான் எப்பெல்லாம் போகிறேனோ அந்த டைம் என்னுடைய சார்பாகவும் புகைப்படம் அப்படிங்கிறது வெளியாகும் என்பது என்னுடைய கருத்தாக இங்கே நான் சொல்லிக்கிறேன். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். பயப்படுறியா குமார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். என்னையா யாரை பார்த்தியா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறீங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, ஐயா நம்ம சின்னவர், தளபதி, துணை முதலமைச்சராக இருந்தவர், அவரை பார்த்து நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கலாமா தம்பி அப்படின்னு சொல்லி தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் ஏன் அவர் அந்த கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி வாசித்து பார்க்கும்போது மனசு நியாயமாக தான் கேட்டிருக்கார். கூட்டத்தொடர் நேரலை என்பதால் திமுக எம்எல்ஏக்கள் கவனமாக செயல்பட வேண்டும். அடுத்ததாக வரக்கூடிய கூட்டத்தொடர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் திமுகவினுடைய எம்எல்ஏக்கள் கவனமாக செயல்பட வேண்டும். ஸோ மக்களாகிய நமக்கு ஒரு பெரிய விருந்து காத்திருக்கு. மக்கள் எல்லாத்தையும் உண்மையாக கவனிக்கிறாங்க, கண்காணிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. திருடர்கள் கண்டிப்பாக இங்கே திருடக்கூடாது, நம்ம திருடுனா மக்கள் பிடித்து விடுவார்கள் அப்படின்னு நினச்சாங்கன்னா திருடாமல் இருப்பாங்களா, இல்லை திருட்டுக்கு வேறு விதமான ஏதாவது யோசனைகள் செய்வார்களா? ஏதோ ஒன்றுங்க, அது திருட்டு சம்பவம். இது அப்படி கிடையாது. மக்களுக்காக, மக்களுடன், மக்களுக்காக நேசிக்கக்கூடிய நாங்கள் தான் இருக்கிறோம், சமூக நீதி அப்படின்னு சொல்லி உருட்டிக்கிட்டு இருந்த எம்எல்ஏக்கள் உண்மையிலேயே மக்களுக்காக என்ன மாதிரியான குரல் கொடுக்க போகிறார்கள்? ஏன்னா கடைசி 2-3 தினங்களாக நிறைய பேர் உருண்டுக்கிட்டே இருந்தாங்க, 20,000 கோடி ஏதோ வாங்கிட்டாங்களாம்ப்பா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி. சார் அது முந்தைய காலகட்டத்தில் இந்த கடன்லாம் வாங்கியிருப்பாங்க, அதுக்கே 14,000 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்களாம் சார் அப்படிங்கிறதுலாம் இனிமேல் சட்டசபையில் வரும். அப்படி வரும்போது அதெல்லாம் நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எவனாவது அங்கே மேல்முறையீடோ இல்லாட்டி அப்பீலோ பண்ணி வெளிநடப்பு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் வரும்போது மக்கள் அதை பார்த்து கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறது இப்போதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். திமுகவில் உள்ள சீனியர் எம்எல்ஏக்கள் புதிய சட்டமன்ற உறுப்பினர்களை முறையாக வழிநடத்த உதவ வேண்டும். சீனியர்ஸ் தானப்பா அங்கே பிரச்சனையே. ஜூனியர்ஸை பார்த்து அப்படின்ட்டாங்கன்னா ஜூனியர்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க, வீடு கட்டிடுவாங்க. அதனால் சீனியர்ஸ் கொஞ்சம் பார்த்து பதமாக நடந்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிதிநிலை அறிக்கை தொடர்பாக எழுப்ப வேண்டிய கேள்விகளை திமுக எம்எல்ஏக்கள் இப்போதே தயார் செய்து கொள்ள வேண்டும். அதை நான் உண்மையிலே பெஸ்ட்டாக பாராட்டுறேன். இப்போவே அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது இருந்தால் தான் எதிர்கட்சியாக இருக்கும், ஆளுங்கட்சிக்கு எதிரான கேள்விகளை கேட்க முடியும். எந்த விதமான ப்ரிப்பேர்னஸும் இல்லாமல் உள்ளக்க போய் சும்மா ஊனி கத்திக்கிட்டு, கூச்சல் போட்டுக்கிட்டு, சண்டையை போட்டுக்கிட்டு, சட்டையை கிழிச்சிக்கிட்டு, அந்த பக்கமாக இருக்கக்கூடிய நாற்காலிகளை தூக்கி வீசிக்கிட்டு, மைக்கை பிதுக்கிக்கிட்டு, இப்படிலாம் இருந்தால் எப்படிங்க மக்களுக்கு நல்லது செய்ய முடியும்? ஸோ இப்போ அவர் சொன்ன அந்த வேலிடான பாயிண்ட் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி எம்எல்ஏக்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். ஏன்னா எம்எல்ஏக்கள் லைவாக உங்களுடைய ஃபேஸ் எல்லாரும் பார்க்க போகிறாங்க, எல்லா ஊர்லேருந்தும் பார்க்க போகிறாங்க, எல்லா நாடுகள்லேருந்தும் பார்க்க போகிறாங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு குட்டி யூடியூபர் நான், என்னையே மலேசியா, சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லி நிறைய உறவுகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கோங்க. அப்படின்னா தமிழ்நாடு அரசியல் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதை தெரிந்து கொள்வதற்கு இலங்கை முதல் சிங்கப்பூர், மலேசியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், துபாய், அபுதாபி அப்படின்னு ஏகப்பட்ட நாடுகள்லேருந்து பெரும் கூட்டம் காத்துட்ருக்கு. அவங்கெல்லாம் என்ன செய்வாங்கிறத இப்போதே யோசிச்சுக்கோங்க மக்கா.
உங்களுடைய எதிர்காலம், எம்எல்ஏக்களுடைய எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்குது, வேறு யார் கையிலையும் கிடையாது, பார்த்துக்கோங்க. அடுத்ததா நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய மகன்லாம் இருந்தார் பார்த்தீங்களா, ஒரு கேஸ் 2023 அதை தூசி தட்டி எடுக்கிறாங்க. என்னையா இப்போ தான் இர்ஃபானுடைய கேஸை தூசி தட்டி எடுப்பீங்க, அடுத்தா நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய மகனுடைய கேஸையை தூசி தட்டி எழுப்புறீங்களா, என்னையா இது அப்படின்னு சொல்லி கேட்டால், மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் 60 கோடி மதிப்பிலான நிலத்தை முறைகேடாக தனிநபர்களால் பதிவு செய்யப்பட்டது தொடர்பான 2023ஆம் ஆண்டு அறப்போர் இயக்கம் கொடுத்த புகாரின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதை கவனத்தில் கொண்டு வந்தமைக்கு அறப்போர் இயக்கம் தோழர்களுக்கு நன்றிகள். சொன்னது வேற யாருமே கிடையாது, நம்ம அமைச்சர் ரமேஷ் அவர்கள் தான். என்னதான் நீங்கள் அவரை சாதிய பெயரால் ரொம்ப பெரிய அளவில் ஐயரவு செஞ்சு அச்சப்படுத்த விரும்பினாலும் அவர் அசர்ற மாதிரிலாம் தெரியலை. அறப்போர் இயக்கம் ஒரு டேக் பண்ணாங்க, 60 கோடிக்கு நிலம், கிட்டத்தட்ட 2023 கம்ப்ளைண்ட்லாம் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், ஆனால் அசைன்மெண்ட்டு யாருமே அசைன் பண்ணலை, அது மட்டும் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை, ஏதாவது ஒன்று செய்யுங்க அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு டேக் மட்டும்தான் பண்ணிவிட்டாங்க. அந்த டேக்குக்கே அவர் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டார். அமைச்சர் ரெஸ்பாண்ட் பண்ணி ஆதாரங்களோடு இது போன்ற முறைகேடுகள் குறித்த புகார்கள் அளித்தால் அதன் மீது தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும். அவர் என்ன சொல்கிறாங்க, சும்மா டேக் பண்ணாலும் நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம்டா, ஆதாரத்தோடு வந்து டேக் பண்ணுங்கள், நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோம், நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கொள்கிறோம் அப்படிங்கிறத விட எடுக்கப்படும் அப்படிங்கிற வார்த்தை இங்கே உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியதுதான். சரி, இந்த நீட்டு எதிர்ப்பு போராட்டம், நீட்டு விலக்கு போராட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் 2 விதமாக டெல்லியிலையும் சென்னையிலையும் நடந்துட்டு இருந்துச்சுல்ல, அந்த நேரம் தான் பேய்க்கும் சண்டையாச்சு, இங்கே போலி கரப்பான் பூச்சிகள் உலா வந்தது. அடுத்ததாக சிஜேபிக்கே நாம தான் பாடம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக காரங்க சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இப்போ புதுசாக ஒன்று உருவாகியிருக்கான், E20 ஜனதா பார்ட்டியான். E20னா என்னென்னு தெரியும்ல, அதை பற்றி நம்ம தமிழ் பட்சத்தில் டீட்டெயில்டாக காணொலி பதிவு பண்ணியிருக்கோம். E20 அப்படின்னு சொல்லி தமிழ் பட்சம்னு அடிச்சு பார்த்தீங்கன்னா வந்துடப்போகுது. அப்போ E20 பெட்ரோலை நாங்கள் ஏன் போடணும்? எங்களுக்கு 100% பெட்ரோல் அப்படிங்கிறத போடுறதுக்கான உரிமை வேண்டும். அதனால் E20 ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று புதுசாக உருவாகி இருக்கான். அதுக்கும் 1 மில்லியன் ஏதோ ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் ரஞ்சித் மாதிரியான கொஞ்சம் நபர்கள் அவங்களுடைய வேலையை காண்பித்தார்கள்ல, தலித் பிரச்சனை உள்ளக்கு கொண்டு வந்தாங்க, அம்பேத்கர் சிலை இன்னும் திறக்கப்படாமல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சார், அம்பேத்கர் சிலை ஏதோ நேற்று முந்தா நேற்று திறக்காமலாம் கிடையாதான், கிட்டத்தட்ட 5 வருஷமாக திறக்கப்படாமல் இருக்கான். 5 வருஷமாக ரஞ்சித் இருந்தார், அந்த பக்கமாக இருக்கக்கூடிய பிரகாஷ்ராஜ் இருந்தார், பிராமிஸ்ராஜ் இருந்தார், மாமன்னன் எடுத்த அந்த டைரக்டர் இருந்தார், எல்லாரும் இருந்தாங்களே. அப்புறம் ஏன் சமூக நீதியான திருமாவளவர்கள் அங்கே தானே இருந்தாங்க கூட்டணி கட்சியாக, அப்போவும் அங்கே அந்த அம்பேத்கர் சிலையை திறக்க முடியலை. அந்த சிலையை இப்போ திறக்கணும் அப்படிங்கிறது தான் ரஞ்சித் அவர்களுடைய கோரிக்கை. சரியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு உறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது, ஆளுநர் அவர்கள் உண்மையிலேயே வாண்டடாக சண்டை போடுறதுக்காக நம்ம ஊருக்கு அனுப்பப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தெரியல. இன்னைக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்தாய் வாழ்த்தை 3வது இடத்தில் தள்ளுவதா அப்படிங்கிற ஒரு பெரும் போர் இங்கே மூண்டிருக்கிறது. ஏகப்பட்ட பேர், என்னையா இது தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடமா, அதுவும் பட்டமளிப்பு விழா, அந்த பட்டமளிப்பு விழாலையுமே ஏகப்பட்ட சொதப்பல்கள். அது என்ன, கோல்டு மெடலிஸ்ட்டுக்கு மட்டும்தான் நாங்கள் பட்டமளிப்போம், மீதவங்களுக்கெல்லாம் பட்டமளிக்க முடியாது அப்படின்னு சொன்னால் எங்களுடைய உழைப்பு என்ன கிள்ளிக்கிறே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் அழுததும் அதை சன் டிவிலாம் கவர் பண்ணது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட், நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது அப்படிங்கிறது தான். இதை வன்மையாக நாமும் கண்டிக்கிறோம். ஏன்னா பட்டமளிப்பு விழாவில் ஏண்டா தமிழ்தாய் வாழ்த்த 3வது இடத்துக்கு தள்ளுறீங்க? வந்தே மாதரம் முதல் இடத்துல, அடுத்ததாக தேசிய கீதம், அடுத்ததாக தமிழ்தாய் வாழ்த்தா? எங்களுக்கு புரியலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை தாவேக அரசாங்கமும் கண்டித்திருக்கிறது. எந்த பாடுபட்டுனாலும் எங்களுடைய நிலத்தில் தமிழ்தாய் வாழ்த்து தான் முதலில் பாட வேண்டும் அப்படிங்கிறத நாங்களும் இங்கே பெரிய அளவில் சொல்ல போகிறோம் இது அப்படின்னு சொல்லி தாவேகா சொல்லியிருக்காங்க. பட் வரக்கூடிய சட்டமன்றத்தில் இதை திமுக பெருசாக பேச போகிறாங்க. இதை வச்சு திமுக ஒரு அரை நாள் ஓட்டிலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்கன்னா மக்கள் இதை கவனிச்சிட்ருக்காங்க. திமுக மறுபடியும் சொல்கிறேன், மக்கள் இதை கவனிச்சிட்டு இருக்காங்க. இந்த செய்தியை எடுத்ததே காரணம் மக்கள்கிட்ட இப்போவே நான் இன்புட் கொடுத்து வைக்கிறதுக்கு தான். இப்போ மக்கள் யோசிப்பாங்க, ஆமாம் இல்லை, தாவேக அரசாங்கம் இதற்கு எதிர்ப்பை தெரிவிச்சிட்டாங்க, ஆளுநர் அவர்களுக்கு கண்டனங்களை தெரிவிச்சிட்டாங்க, அடுத்ததாக நம்முடைய மண்ணில் தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை வச்சு ஒரு அரை நாளை ஓட்டிலாம் அப்படின்னு சொல்லி திமுக ஏதாவது கணக்கு போட்டுட்டு வந்துடாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செய்தி. தாவேகாரங்க மட்டும் நம்ம வீடியோ பார்க்குறது கிடையாது, திமுக எல்லாருமே இதை பார்த்துட்டு இருக்கீங்களே. ஸோ உங்களுக்கான ஒரு சின்ன வேண்டுகோள் தான் இது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இன்னொரு செய்தி, சாலையில் நடந்து சென்ற ஒரு பெண் கணவர் முன்னாடியே பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது. ஒரு போலீஸ் ஆஃபீஸரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, போதையில் இருந்திருக்கான்.
இப்படிப்பட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸை தயவு செஞ்சு சீக்கிரமாக காவல்துறை அதிகாரிகள், மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் சேர்ந்து எப்படியாவது வெளியில் எடுத்துருங்கப்பா. ஏன்னா காவல்துறை அதிகாரிகள் அப்படின்னாலே இங்கே பலருக்கும் பயமாக இருக்குது, பலரும் வெறுப்பாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட பேருக்கு நெகட்டிவ் இம்பேக்ட் அப்படிங்கிறது இருக்குது. அது கூடவே சினிமா கடந்த சில வருடங்களாக நடந்த பல செய்திகள் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் தான் கொடுத்துருக்கு. ஸோ அதுலேயும் இந்த மாதிரியான காவல்துறை அதிகாரிகள் இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் மோசமாக தான் போகும். எங்களுடைய சேஃப்டிக்காக மட்டும் கிடையாது, வரும் காலங்களில் காவல்துறை அதிகாரிகள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருப்பதற்கும், நல்லபடியான காவல்துறை அதிகாரிகள் இருக்கும்போது அவர்களும் இதனால் பாதிப்படைவார்கள் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு செய்தியை நாங்கள் இங்கே குறிப்பிடுகிறோம். அடுத்ததாக, சீமான் ஒரு தவிர்க்க முடியாத தலைவர். சீமானை பற்றி தரைக்குறைவாக பேசியவர்கள் மீது வழக்கு தொடராதது ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு நீதிபதி கேட்டிருக்காங்க. அந்த நீதிபதிக்கு பின்புலத்தை ஆராய்ந்து சென்று கொண்டு இருக்கிறார்கள் அவங்க பிஜேபி சார்ந்தவங்க அப்படி இப்படின்னு சொன்னாலும், ஏதாவது ஒரு நீதிபதி ஏதாவது கருத்து சொன்னால் அவங்களுடைய பின்புலத்தை ஆராய்வது அப்படிங்கிறதுல நமக்கு உடன்பாடு கிடையாது. அந்த கருத்து என்னென்னா, முதல்வர் விஜய் அவர்களை பற்றி தரைக்குறைவாக பேசும்போது உடனடியாக நீங்கள் வழக்கு தொடர்ந்தீர்களே, அதே மாதிரி ஒரு அசைக்க முடியாத தலைவர் தான் தமிழ்நாட்டில் சீமான் அவர்கள். அவரை பற்றி தரைக்குறைவாக பேசும்போது ஏன் வழக்கு தொடர மாட்டேங்க அப்படிங்கிறது. உண்மையிலேயே நிறைய பேர் சீமான் அவர்களை கொச்சையாக பேசியிருக்கிறார்கள். ஏகப்பட்ட இடத்துல ரொம்ப பெரிய அளவில் அவங்களுடைய குடும்பத்தை இழுப்பது அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அப்படிப்பட்ட நபர்கள் மீது இன்னும் ஏன் நடவடிக்கை எடுக்கல, வழக்கு பதியாமல் இருக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். அதற்கு தாவேகாவினுடைய ஆதரவாளர்கள் எலும்பு உடைப்பாங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்களா சீமான் அவர்களை பார்த்து அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க. பட் அப்படி கிடையாதுங்க. ஒரு தலைவரை பார்த்து எலும்பை உடைப்பது அப்படிங்கிறதோடு மட்டும் அவரை அவதூறாக பேசிவிட்டார்கள் என்பது கிடையாது. சில மாமிசத்தை வைத்து, சில கதைகளை வைத்து, இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்களில் சீமான் அவர்களை கொச்சையாக பேசக்கூடிய நபர்கள், அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை தான். ஸோ பார்க்கலாம் அடுத்த என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. எல்லாரும் காலையில் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, அடுத்தடுத்த வீடியோக்காக காத்திருப்பீங்க நான் நம்புகிறேன். உண்மையிலேயே அடுத்த வீடியோ வந்துடும். எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நம்ம கிட்ஸ் பேஸ்டியில் இப்போ ஆடி சேல் நடந்துட்டு இருக்கு. ஆடி சேலில் ஏகப்பட்ட ப்ராடக்ட்டை கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஆடி சேல் மட்டும் கிடையாது, அடுத்த ஒரு மாதத்துக்கு, ஆடி முடிஞ்சாலும் ஒரு மாதத்துக்கு இந்த சேல் இருக்க போகுது. கம்ப்ளீட்டாக விலை ரொம்ப கம்மியாக, 4 ரூபாய், 1 ரூபாய், 5 ரூபாய் அப்படிங்கிற விலைக்கெல்லாம் நிறைய பொருள் கொடுக்க போகிறோம். ஆனால் கிட்ஸ் பேஸ்டி இணையதளத்தை அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.